ஹலோ மக்களே, நெல்லை கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் இடியாப்பம் செய்ய போகிறோம். இது ரொம்ப சத்துள்ளது, செய்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இதில் மாவு கோதுமை மாவு இந்த கப்புக்கு ஒரு 3 கப் எடுக்கிறேன். சரிங்களா? 3 கப். அதுக்கு அதை என்ன பண்ணணும்ல, இந்த ஸ்டீமரில் மாவை வேக வைக்கணும். இந்த ஸ்டீமர் பாருங்கள், இன்னும் ஆன் பண்ணலை. இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் கேஸை. இதில் இந்த டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டீமர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை இதில் வச்சு அதில் ஒரு ஈர துணி போட்டு அதில் தான் அந்த மாவை வைக்கணும். இப்படி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்காங்க, நனைச்சிக்காங்க. அதில் இப்படி வச்சுக்காங்க. வச்சுக்கிட்டு இந்த மாவை கோதுமை மாவை அதில் போடணும். சரிங்களா? பாருங்க, 1 2 3 ஒரு 1/2 கப் கூட எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். ஒரு 1/2 கப், அப்போ 3.5 கப் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ கொஞ்சம் பரட்டி போட்டுக்கிட்டு இது தண்ணி உள்ளே இருக்குது, சுட்டுக்கிட்டு இருக்குது, தீ ஹையில் இருக்குது. இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். மாவு நல்லா வேகணும். 10-12 நிமிஷம் கூட வைங்க. மாவு இதில் உப்பு போடல, தண்ணி தெளிக்கலை, ஒன்றும் செய்யலை. ஈர துணியை உள்ளே போட்டு மாவு ஒரு 2.5 கப்பா 3.5 கப்பு வச்சுருக்கேன். சரியா? இப்போ இது மெத்தடு இது மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதுக்கு இடையில் கொஞ்சம் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். வெதுவதுன்னு தான் இருக்கணும். அந்த தண்ணி வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு, இந்த மாவு நல்லா வெந்துரும்ல, மாவு வெந்த பிறகு இதை ஒரு பேசினில் கொட்டி கொஞ்சம் கை பொறுக்கிற நல்லா சூடு ஆறின பிறகு இந்த வெது வெந்நியை விட்டு பிசையணும், மாவு பிசையணும். சரியா? இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டாம். நல்லா 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வெதுன்னு வெந்நி அதை கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிட்டு இந்த மாவை ஒரு பேசினில் கொட்டி கொஞ்சம் ஆற விட்டு, ஆறின பிறகு அந்த வெதுன்னு தண்ணியை ஊற்றி மாவை பிசையணும். மாவு பிசைகிற மெத்தடு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் அந்த இடியாப்பம் நல்லாவே இருக்காது, வலுவலுன்னு ஒரு மாதிரி போயிடும். அந்த பதம் சரியாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ மாவு வேகட்டும். இந்த ஸ்டீமரில் கோதுமை மாவை அப்படியே வெறும் மாவு மட்டும் எடுத்து வச்சு 10 நிமிஷம் நல்லா வெந்துட்டு, இப்போ நீங்கள் இந்த ஸ்டீமருக்கு பதிலாக இட்லி பானையிலேயே நீங்கள் தண்ணி ஊற்றி ஆவியில் வேக வச்சிடலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நான் இதில் செய்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இந்த மாவை திறந்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு பேசின் எடுத்துக்கிடுவோம். அந்த பேசின் எடுத்து அதில் இந்த மாவை கொட்டிக்கிறோம். இப்படிதான் இருக்கும். மாவு நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தான் இதை பிசைய முடியும். கொஞ்சம் அந்த மாவை உடச்சி விட்டு சூடு ஆறின பிறகு பிசைவோம். நான் பிசையும் போது அது எந்த அளவுக்கு நம்ம லூஸாக பிசையணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். மாவு இப்படி தான் இருக்கும் பாருங்கள்.
இந்த கட்டியெல்லாம் உடச்சி ஊற்றி பிசையும் போது நல்லாயிருக்கும். இந்த கோதுமை இடியாப்பம் வந்து ரொம்ப சத்து, ரொம்ப டேஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இதை எப்படி மாவு பிசையணும் அப்படின்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா பார்ப்போம். சரிங்களா? இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான். உப்பு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வெதுன்னு வச்சு மாவு கொஞ்சம் ஆற விட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். உப்பு தண்ணி விட்டு ஒரு கட்டி இல்லாமல் அழகாக இங்கே பாருங்கள். இதான் பதம். இந்த இப்படி இருக்கணும். சரியா? நம்ம வந்து சப்பாத்திக்கு இதை விட ரொம்ப ஹார்டாக பிசைவோம் இல்லை, இது கொஞ்சம் அதை விட லூஸாக இருக்கணும். ரொம்பவும் குழகுழன்னு இருந்துச்சுன்னா வராது இடியாப்பம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மாவு எடுத்து இடியாப்பம் உலக்கில் மாவு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இந்த மாவு பதம் வந்து சரியாக இருந்தால் இடியாப்பம் சூப்பராக இருக்கும். ஒரு உலக்கு எடுத்து மாவு போடுறேன். இடியாப்பம் உலக்கில் போட்டு இது உள்ள எண்ணெயெல்லாம் விட தேவையில்லை. இப்போலாம் அந்த இடியாப்பம் முறுக்கெல்லாம் செய்கிறதுக்கு மிஷினே வந்திருக்கு. அந்த மிஷினில் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதில் வழக்கம் போல் மாவு நம்ம வேக வச்சோம்ல, அதே போல் அதே மாதிரி துணி போட்டு இப்போ வந்து இடியாப்பத்தை அதை உள்ளே புழிஞ்சு விட்றேன். நீங்கள் இட்லி தட்டில் பண்ணினாலும் ஓகே தான். பாருங்கள் என்ன அழகாக வருதுன்னு. இந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு மூடி வச்சுருவோம். நான் வந்து இப்போ இட்லி பானையிலையும் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்க முடியும். இட்லி பானையிலன்னா அட் அ டைம் ஒரு நிறைய இடியாப்பம் பண்ணிடலாம். சரியா? இது வந்து சாதாரண இடியாப்பம் எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோதான். அதிகபட்சம் போனால் இந்த வெந்நி நல்லா கொதித்த பிறகு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 6 நிமிஷத்தில் வந்துடும். 6 நிமிஷத்தில் ஓகே ஆயிரும். நான் இப்போ இட்லி பானையில் வச்சும் காட்டுறேன். அப்போ காட்டும்போது சொல்லுங்கள். இதை வந்து ஒன்றை வந்து துணி போட்டு வச்சுருக்கேன். தண்ணி வந்து சுட்டுக்கிட்டு இருக்கு இந்த இட்லி பானையில். இது ஒன்று வந்து எண்ணெய் தடவை வச்சுருக்கேன். 2 டைப்பையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எதுனாலும் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இதில் வந்து நடுவில் குட்டி குட்டி இடியாப்பமாக செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே டைம் ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்க டைம் ஆயிடும்னு இதுலேயும் செய்கிறேன். இப்படியும் செய்யலாம். நீங்கள் பிள்ளைங்க பெரும்பாலும் குட்டி குட்டியாக இட்லினாலும் சரி எதுனாலும் சரி குட்டி குட்டியாக மினி இட்லி அப்படி இப்படி கேட்குதுங்களா, அதுங்களுக்கு கொடுக்கலாம் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதுவும் ஈஸி தான். பாருங்கள், குயிக்காக செஞ்சிடறேன். இது வந்து எப்போவுமே அந்த அரிசி மாவு இடியாப்பத்தை சாப்பிட்டு பழகுனவங்க இதையும் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸி வேலை, ஒரு கஷ்டமும் இல்லை. இதுக்கடையில் இந்த ஸ்டீமரில் வச்சதும் வெந்திருக்கும். இதை வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். போதும். வந்து இதை உள்ள வச்சிடலாம். இது மேலே வெந்நீர் நல்லா சுட்டுட்டு அப்புறம் வந்து இந்த மூடி போட்டு மூடிடுவோம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போது இந்த ஸ்டீமர் இதை பார்ப்போம்.
பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்குன்னு. அப்படியே கவுத்தி போட்டு வேண்டியதான். எவ்வளோ ஈஸி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே நல்ல இங்கே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடுவோம் நாங்கள். சுகரும் இல்லைன்னா நாட்டு சக்கரை உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூட தேங்காய் பூ போட்டு நீங்கள் நாட்டு சக்கரை போடுறவங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா சட்னி வச்சு தான் சாப்பிடுவேங்கிறவங்க சட்னி வச்சு சாப்பிட்லாம். நான் இந்த தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்களே நினைப்பீங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இடியாப்பம் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம், ரொம்ப பிரியமாக. பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. இல்லை சட்னி வேணுனாலும் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இதை பார்த்துட்டு உங்கள்ட்ட கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.